நண்பர்களே 2019 ஐபிஎல் போட்டிக்காக ஒவ்வொரு அணியும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக சூப்பராக வந்து தயாராகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் வந்து 3 முறை ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றின 2 அணிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ், இந்த 2 அணிகள் தான். ஸோ 4வது முறையாக கப்பை ஜெயிக்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதேமாதிரி வீரர்கள் மத்தியில் வந்து கடுமையான போட்டி இருக்குது. சிஎஸ்கே மும்பை தான் வந்து கப்பு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எல்லா அணிகளுமே வந்து இந்த முறை பார்த்திங்கன்னா ரொம்ப பலம் வாய்ந்து ரொம்ப தீவிரமாக வந்து களமிறங்க போகிறாங்க. ஸோ எந்த அணி வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுடைய புதிய ஜெர்சியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. புதிய ஜெர்சி அப்படின்னு வரும்பொழுது ஜெர்சியில் மாற்றங்கள் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா மாற்றங்கள்லாம் கொடுக்கல, பழைய ஜெர்சி தான். அதில் வந்து சின்னதாக வரக்கூடிய லைனிங், சைடில் வரக்கூடிய கோல்டன் கலர் லைனிங்ஸில் மட்டும் சின்ன சேஞ்சஸ் இருக்குமே தவிர பெரிய மாற்றம் எதுவுமே கிடையாது. சேம் ஜெர்சி தான். அந்த ஜெர்சியை பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ அண்ட் கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. திரும்ப வந்து களம் இறங்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி ட்விட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அணியும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி தான். இந்த முறை வந்து யுவராஜ் சிங் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இணைஞ்சிருக்காரு. அதனால அந்த அணிக்கு வந்து கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, குருணால் பாண்டியா, பொலாடு, இந்த மாதிரி நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து இருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து இப்போ யுவராஜும் வந்து இணைஞ்சிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா யுவராஜுடைய ரசிகர்களும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்து இப்போ முழு ஆதரவையும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ 2019 வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து கப்பு வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா அப்படின்னு உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.